வணக்கம் நண்பர்களே. வங்கித்துறை அதிகாரி ஆகணும்ன்றது உங்களோட கனவா? அதுவும் மத்திய அரசின் பொதுத்துறை வங்கியான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்திலிருந்து 47 லட்சம் வரை சம்பளத்தில் வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நம்ம யூனியன் பேங்க் ரிக்வயர்மெண்ட் 2026 பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 395 ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஆஃபீஸர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்குங்க. இதில் ஐடி ஸ்பெஷலிஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், லா ஆஃபீஸர்ஸ் மற்றும் இன்ஜினியருக்கான நிறைய வேக்கன்சிஸ் விட்டிருக்காங்க. நிறைய காலிப்பணியிடங்கள் விட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் 21 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே முடியுது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, இதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு இதுதான் சிலபஸ், நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல இதில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ மூலிமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பதவிக்குமே கல்வி தகுதி மற்றும் பணி அனுபவம் குறித்த முழு விவரங்களும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. அதிகாரப்பூர்வ வெப்சைட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இதில் பார்த்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கன்றது. இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் இமேஜ், அதாவது உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக படித்து உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த ஜாபுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ₹177 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸு. அண்ட் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ், அதாவது எம்பிசி கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கீங்க, அவங்கெல்லாம் ₹1180 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் ரீஃபண்டபிள் தாங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற வெப்சைட்குள்ளே போயிடுங்க. அங்கே ரிக்வயர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணுங்கள். கரண்ட் ரிக்வயர்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனியன் பேங்க் ரிக்வயர்மெண்ட் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி அங்கே காட்டும். ஓகேங்களா? அதை டச் பண்ணிவிட்டு போயிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கான ப்ரொசீஜர் மொத்தமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அண்ட் ஆன்லைன் மோட் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ தான். இதுவே பேங்க் எக்ஸாமுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.